Taste the Daily. அண்மைச் செய்தி. மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் இன்று பிற்பகலுடன் நிறைவு பெறுகிறது. அதிமுக சார்பில் வேட்புமனுவை தாக்கல் செய்த வழக்கறிஞர் இன்பதுரை, தனபால் ஆகியோர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர். கழக வேட்பாளர்கள் இன்பதுரை, தனபால் ஆகியோர் கடந்த 6ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். அதிமுக சார்பில் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள் கழக பொதுச் செயலாளர் முன்னிலையில் கடந்த 6ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். இதனை அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் நிறைவு பெற்றிருக்கிறது. இதனை அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக சார்பில் வேட்புமனுவை தாக்கல் செய்த வழக்கறிஞர் இன்பதுரை, தனபால் ஆகியோர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றனர். கழக வேட்பாளர்கள் இன்பதுரை, தனபால் ஆகியோர் கடந்த 6ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். அதிமுக சார்பில் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள் கழக பொதுச் செயலாளர் முன்னிலையில் கடந்த 6ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் நிறைவு பெற்றிருக்கிறது. இதனை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். அதிமுக சார்பில் வேட்புமனுவை தாக்கல் செய்த வழக்கறிஞர் இன்பதுரை, தனபால் ஆகியோர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றனர். கழக வேட்பாளர்கள் இன்பதுரை, தனபால் ஆகியோர் கடந்த 6ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். அதிமுக சார்பில் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள் கழக பொதுச் செயலாளர் முன்னிலையில் கடந்த 6ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்தது குறிப்பிடத்தக்கது. மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் நிறைவு பெற்றிருக்கிறது. இதனை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். அதிமுக சார்பில் வேட்புமனுவை தாக்கல் செய்த வழக்கறிஞர் இன்பதுரை, தனபால் ஆகியோர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றனர். கழக வேட்பாளர்கள் இன்பதுரை, தனபால் ஆகியோர் கடந்த 6ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்தனர். அதிமுக சார்பில் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள் கழக பொதுச் செயலாளர் முன்னிலையில் கடந்த 6ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்தனர்.